அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி பல கோணங்களில் ஆராய்ந்து அதற்கப்புறம் செயல்படுத்தக்கூடியவங்க. ஒரு துடிதுடிப்பு, ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு மிக்கவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். எல்லா நேரமும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலையை கூட ஒன்றுக்கு பல வேலையை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க ரொம்ப அமைதியான சுபாவம் உடையவங்க. இருந்தாலும் நிறைய விஷயங்களை கற்று வைத்திருப்பாங்க. ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுவாங்க. ரொம்ப சாமர்த்தியசாலியோட பேசும்போது ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த மிதுன ராசிக்காரங்களை சொல்லலாம். பேச்சில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருமே உங்களை பேசி வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு கேலியும் கிண்டலுமா நகைச்சுவையாக பேசுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல குணம் உடையவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து பாசிட்டிவாக செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம், மனக்கவலை போன்றவை அதிகம் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால நண்பர்கிட்ட அதிகம் ஷேர் பண்ணிக்கக்கூடியவங்க. எந்த வகையிலுமே இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வது அல்லது வெளியில் நண்பர்களோட பேசுகிறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா முதல்ல போய் நிற்கிறவங்க இந்த மிதுனராசி அன்பர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதெல்லாம் ரொம்ப வல்லவர்கள். அடடா, இதுக்கா இவ்வளவு குழம்பி போயிருந்தோம், ரொம்ப எளிமையாக இவங்க இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்களே, நல்ல ஒரு ஆலோசனை வழங்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கள ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சூழ்ச்சிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இடத்துக்கு தகுந்தார் மாதிரி மாறக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். அதனால் பெரும்பாலும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இவங்களுக்கு அமைந்துடும். அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு சூட்சமத்தை அறிந்து பேசுவாங்க. அதை தான் அப்படி சொல்லுவாங்க. புதன் ராசிக்காரன் என்பதனால பெரும்பாலும் பேச்சு சம்பந்தமாக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடணும் அப்படின்னா அந்த தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை நல்ல பேச்சாளராகவோ அல்லது நல்ல ஒரு ஆசிரியராகவோ இவங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற மாசி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்களை இவங்க எதிர்பார்க்கலாம்? வருகின்ற மாதம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகளில் அல்லது நண்பர்கள் வகையில் மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்கரகமாக இருக்கிறார். அதுவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது, ராசியில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துலேயும் சனியும் புதனும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் இருக்குது. 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்குது இந்த மாசி மாதத்தில். அதனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, மாசி 1ஆம் தேதியே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு போராட்டங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
மாசி 12ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இதனால் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மாசி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. இவர் மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறார். அதே ராசியில் சுக்கிரனும் உச்சத்தில் குரு பகவானும் பரிவர்த்தனை நடைபெற போகுது. இதை நீச்சபட்ச ராஜயோகம் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. மாசி 17ஆம் தேதியில் சுக்கிரன் வக்கரகமாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்தில் அதிபதி. சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட அரசு சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. சூரியன் 9ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, முக்கிய மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தனித்தன்மை இந்த டைமு வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாக நிலம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும். காது கழுத்து சம்பந்தமான ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகமும் இந்த மாதத்தில் அமையும். இந்த காலத்தில் நீங்கள் வாங்கும் நகை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தைரியம் துணிச்சல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் இருந்த தடைகள் பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான ஆசைகள் ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நண்பர்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சுய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பங்குச்சந்தையில் முதலீடை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுறதும் ரொம்பவும் முக்கியம். மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்துலேயும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அது நிறைவேறும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலத்தில் கொஞ்சம் பிடிவாத குணமும் கோபமும் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் உறவுங்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும். மாத தொடக்கத்தில் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. பணியில் கூட வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி இந்த மாதத்தில் இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். 8ஆம் அதிபதி சனி பகவான் அஸ்தமனமாவதால் வயதில் முதியவர்களுக்கு ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் வரும். மன ரீதியாக சின்ன சின்ன வேதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது கருப்பண்ணர் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.